ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அ செஷன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஒரு டாபிக் வைஸாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் மந்தில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டான நியூஸ் பார்த்துருந்தோம், டிஃபென்ஸ் ஓரியன்டான நியூஸ் பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங் வைஸாக என்ன பண்ணோம்னா அப்பாயின்மெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லி டாபிக் வைஸாக இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோடைய கண்டினியூஷனாக நம்ம டிசம்பர் மந்த் ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ ஜான்வரி மந்தோட டிஃபென்ஸில் மிலிட்ரி ரிலேட்டடான நியூஸஸ் வந்து என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்தியன் நேவி டிக்ளேர்ஸ் 2024 அஸ் இயர் ஆஃப் நேவல் சிவிலியன்ஸ். அதாவது நம்ம இந்தியன் நேவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2024 வந்து இயர் ஆஃப் நேவல் சிவிலியன்ஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் கொஸ்டினில் வந்து நமக்கு இயர் ஆஃப் நேவல் சிவிலியன்ஸ் வந்து எந்த இயர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இட்ஸ் ஆன்சர் இஸ் 2024. ஓகேவா? ஸோ இந்தியன் நேவி ஹேஸ் டிக்ளேர்ட் 2024 அஸ் தி இயர் ஆஃப் நேவல் சிவிலியன்ஸ். அடுத்து பாருங்கள், நோ யுவர் ஆர்மி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஃபெஸ்டிவலை வந்து லக்னோ ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து சிஎம் யோகி ஆதித்யநாத் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது நோ யுவர் ஆர்மி அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்டோடது, எந்த ஸ்டேட் அதை ஹோஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் லக்னோ. ஓகேவா? நோ யுவர் ஆர்மி லக்னோ. அடுத்து பாருங்கள், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் கமிஷன்ஸ் ஐஎன்எஸ் சத்யாக் இன் விசாகப்பட்டினம். அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஎன்எஸ் சந்தியாக் வந்து என்ன பண்ணியிருக்காங்க விசாகப்பட்டினம்ல வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க, ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூஎஸ் அப்ரூவ்ஸ் $2 billion சேல் ஆஃப் ஆர்ம்டு ட்ரோன்ஸ் டு இந்தியா, 31 ஆர்ம்டு MQ-9B Predator ட்ரோன்ஸ். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க $2 billion வந்து ஆர்ம்டு ட்ரோன்ஸை வந்து இந்தியாவுக்கு சேல் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க, அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்ம்டு ட்ரோன்ஸோட நேம் என்ன அப்படின்னா இட்ஸ் 31 ஆர்ம்டு MQ-9B Predator ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த பர்டிகுலர் ட்ரோன் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து எந்த கண்ட்ரிக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் வந்ததுன்னா இட்ஸ் ஃப்ரம் யூஎஸ் டு இந்தியா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ட்ரோனோட நேம் என்னங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூசைல் மிசைல் பற்றின ஒரு நியூஸ் தான். இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் சிஸ்டமை வந்து பிலிப்பைன்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பிகின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சதா டான்சிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் வாஸ் ஹெல்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் சவுதி அரேபியா. எங்கே நடந்தது அப்படின்னா ராஜஸ்தானில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது சதா டான்சிக் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் விச் 2 countries? இட்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் சவுதி அரேபியா. எங்கே நடந்தது அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ராஜஸ்தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து எக்ஸசைஸ் சி டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2024க்கான ஒரு எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் சி டிராகன் வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் நேவியோடது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து மல்டிநேஷ்னல் ட்ரில்லை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதாவது குவஹாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா மல்டிநேஷ்னல் ட்ரில் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸசைஸ் சி டிராகன் 2024 வாஸ் ஹெல்ட் அவுட் பை இந்தியன் நேவி. இட்ஸ் அ நேவி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், அதானி ஏரோஸ்பேஸும் நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் திருஷ்டி 10 UAV டு இந்தியன் நேவி. அதாவது அதானி ஏரோஸ்பேஸும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் திருஷ்டி 10 அன்ஆர்ம்டு வெஹிக்கிளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்தியன் நேவிக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார்? அதானி ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸசைஸ் ஷயோக் கைஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோஸ்ட் கார்டு எக்ஸசைஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா சென்னை கோஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போது ஷயோக் கைஜின் அப்படிங்கிறது வந்து என்னது இட்ஸ் அ நேவல் எக்ஸசைஸ் ஆர் எல்ஸ் அ கோஸ்ட் கார்டு எக்ஸசைஸ் விச் வாஸ் ஹெல்ட் பிட்வீன் 2 countries விச் இஸ் இந்தியா அண்ட் ஜப்பான். எங்கே நடந்திருக்கு அப்படின்னா சென்னை கோஸ்ட்டில் வந்து நடந்திருக்கு. அடுத்து பாருங்கள், X-59 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் இட்ஸ் நியூயார்க் டு லண்டன் இன் ஜஸ்ட் 3.5 hours soon. அதாவது X-59 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இட்ஸ் சூப்பர்சோனிக்
சூப்பர்சோனிக் ஜெட் எக்ஸசைஸ் ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம நியூயார்க்லேருந்து லண்டனுக்கு 3.5 hours 3.5 மணி நேரத்தில் என்ன செஞ்சிடலாம், போய் ரீச் ஆயிடலாம் நியூயார்க்லேருந்து லண்டனுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஒரு மிசைல் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெட் இன்ஜின் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நாசா தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அன் X-59 சூப்பர்சோனிக் ஜெட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதுக்கு நேம் என்ன அப்படின்னா சன் ஆஃப் கன்கார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த X-59 அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த X-59க்கு கீழேனா இது வந்து யாரோடது அப்படின்னா நாசாவோடது. இட்ஸ் அ சூப்பர்சோனிக் ஜெட் மிஷன். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூயார்க்லேருந்து லண்டனுக்கு ஜஸ்ட் 3.5 hours என்ன பண்ணிடலாம், ட்ராவல் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜெட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு என்ன நேம் சொல்கிறாங்கன்னா சன் ஆஃப் கன்ட்ரோட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் பைலட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் டியூட்டி ஆஃபீஸர் டு வின் மிஸ் அமெரிக்கா 2024 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது மேடிசன் மார்ஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் டியூட்டி ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிஸ் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து வென்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிரேவரி ப்ளஸ் பியூட்டி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வந்து காமிச்சிருக்காங்க ஓகேவா. ஸோ யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் பைலட்டில் இருக்கக்கூடிய மேடிசன் மார்ஷ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மிஸ் அமெரிக்காவில் வந்து கலந்துக்கிட்டு அதில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து மேடிசன் மார்ஷ் என்ன யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் பைலட், அவங்க வந்து டியூட்டி ஆஃபீஸராகவும் இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மிஸ் அமெரிக்காவை வந்து வின் பண்ணியிருக்காங்க 2024க்கு ஓகேவா. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், கஞ்சார் எக்ஸசைஸ் விச் இஸ் 11th edition ஆஃப் கஞ்சார் எக்ஸசைஸ். கஞ்சார் எக்ஸசைஸ் இஸ் ஹெல்ட் பிட்வீன் யாருக்கும் இடையிலனா இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையில. இது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து ஸ்பெஷலாக அந்த கஞ்சார் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் எக்ஸசைஸை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஹெல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது கஞ்சார் எக்ஸசைஸ்னால் என்னது. கஞ்சார் எக்ஸசைஸ் எந்த கண்ட்ரிக்கு இடையில நடக்கும் அப்படின்னா கிர்கிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடக்கும். அதில் ஹிமாச்சல் பிரதேஷில் இந்த இயரில் நடந்திருக்கு. இந்த இயர் நடந்த எடிஷன் வந்து இட்ஸ் 11th edition அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், சைக்ளோன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இட்ஸ் அன் எக்ஸசைஸ் விச் வாஸ் ஹெல்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் எஜிப்த் ஓகேவா. சைக்ளோன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் எஜிப்துக்குமான ஒரு எக்ஸசைஸ். இந்த டைம் 2nd edition வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மியான்மர் பார்டரில் வந்து ஒரு ஃபென்ஸை வந்து பில்ட் அவுட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா இன் ஆர்டர் டு எண்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்ட் த ஃப்ரீ மூமெண்ட் ரெஜிமே FMR ஓகேவா. இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மியான்மர் பார்டரில் வந்து ஒரு ஃபென்ஸை பில்ட் அவுட் பண்ணுறாங்க. எதுக்காக இன் ஆர்டர் டு எண்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்ட் தி ஃப்ரீ மூமெண்ட் ரெஜிமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணணும், ஃப்ரீ மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபென்ஸ் வந்து பில்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், ஆப்ரேஷன் சர்வசக்தி. ஸோ ஆப்ரேஷன் சர்வசக்தி அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஆர்மி எக்ஸசைஸ். இது வந்து எதுக்காக அப்படின்னா இட்ஸ் ஃபோக்கஸ் வந்து எதுக்காகனா ஆன்டி டெரர் கேம்பெயினுக்காக ஓகேவா. இந்த இயர் வந்து எங்கே நடந்திருக்குன்னா ஜம்மு காஷ்மீரில் அதை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து ஹெல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன் சர்வசக்தி இட்ஸ் operation belongs to our Indian army. It's mainly focusing anti-terror campaign in Jammu and Kashmir. அடுத்து பாருங்க, மேக் இன் இந்தியா ட்ரிம்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பிபிசம் 25T Bollard புல் ட்ரக் சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச்டு ஃபார் இந்தியன் நேவி. அதாவது என்ன அப்படின்னா இந்தியன் நேவிக்கு வந்து 25T Bollard புல் ட்ரக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிபிசம் ஷிப்பை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மேக் இன் இந்தியாவுக்கு வந்து ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. அடுத்து பாருங்கள், DRDO என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச் தயர் ஃபுல்லி இண்டிஜினியஸ் அசால்ட் ரைஃபிள் உக்ராம். அதாவது இந்த ரைஃபிள் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம உள்நாட்டில் தயாரித்த ஒரு இது இண்டிஜினியஸ் அசால்ட் ரைஃபிள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பில்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நேம் வந்து என்ன அப்படின்னா உக்ராம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. யார் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, DRDO வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. நம்ம சைக்ளோன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இட் வாஸ் ஹெல்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் எஜிப்த். அதே இது டெசர்ட் சைக்ளோன் அப்படின்னு சொல்லி நேம் இருந்தது அப்படின்னா அந்த ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து இந்தியாவுக்கும் UAEக்கும் உள்ள ஒரு எக்ஸசைஸ் ஓகேவா. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ராஜஸ்தானில் கிக் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
வெறுமன சைக்ளோன் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் மட்டும்னா இட்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் எஜிப்த். அதே இது டெசர்ட் சைக்ளோன் அப்படின்னா இட் வாஸ் ஹெல்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஏஇ. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு 18 நியூஸஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு மிலிட்ரி எக்ஸசைஸ் ஆர்எல்ஸ் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் நேவி எக்ஸசைஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் எக்ஸசைஸ் ஓரியன்டாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஃபோக்கஸிங் ஆன் ஜான்வரி மந்த். என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எக்ஸசைஸ் ஓரியன்டாக கண்டிப்பாக என்னது மெயின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 1 கொஸ்டினாவது நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் எந்த 2 கண்ட்ரிக்கு இடையில நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் நமக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். இந்த மாதிரி மந்த் வைஸாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நோ யுவர் ஆர்மி அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து எங்கே ஹோஸ்ட் பண்ணாங்க? லக்னோ தான் இதை ஹோஸ்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ட்ரோன் வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு அப்ரூவ் பண்ணாங்க சேலை. அடுத்து பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் சூப்பர்சோனிக் குரூசைல் மிசைலை வந்து இந்தியா வந்து பிலிப்பைன்ஸ்க்கு சேல் அவுட் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சதா தன்சீக் அப்படின்னா இட்ஸ் அ ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் விச் வாஸ் ஹெல்டு பிட்வீன் இந்தியா அண்ட் சவுதி அரேபியா. ஸோ எஸ்ஏ அப்படிங்கிறதுனால அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சதா அப்படிங்கிறதுனால இட்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் எஸ்ஏ ஃபார் சவுதி அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் எக்ஸசைஸ் சி ட்ராகன் அப்படின்னா இட்ஸ் ஃபார் இந்தியன் நேவி. ஸோ இது வந்து ஒரு நேவல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அதிலே இருக்குது சி ட்ராகன் அப்படின்னு சொல்லி. ஸோ இட் இஸ் பிலாங்ஸ் டு சி. அடுத்து பாருங்கள் அதானி ஏரோஸ்பேஸும் டிஃபென்ஸும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் டிஸ்ட்ரிக்ட் 10 யூஏவியை வந்து இந்தியன் நேவிக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஷயோ கைஜின் அப்படின்னா இது வந்து யாருக்கும் உள்ள ஒரு எக்ஸசைஸ். இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் உள்ள ஒரு எக்ஸசைஸ். இது வந்து என்னது கோஸ்ட் கார்ட்ஸ் வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ கோஸ்டல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ X-59 அப்படின்னாலே என்னது X-59 வந்து ஒரு சூப்பர்சோனிக் ஜெட். இது வந்து என்ன பண்ணலாம்? இதோடைய மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன? நியூயார்க்குக்கும் லண்டனுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து ஜஸ்ட் 3.5 hours என்ன பண்ணிடலாம்? நம்ம வந்து போய் ரீச் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு இது என்னது ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். இதுக்கு நேம் என்ன வச்சுருக்காங்க? சன் ஆஃப் கண்ட்ராட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க? எந்த 2 கண்ட்ரிக்கு இடையில? அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன? அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் நேம் இருந்தால் அது. ஸோ இந்த 4 பாயிண்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கு கீழேயும் ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக ரிவைஸ் பண்ணுறப்போ அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து சேவ் ஆயிரும். ஓகேவா? Hope this session is useful and thank you for watching.